வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்று நம் காணவிருப்பது திருப்புகழின் 89வது பாடல். மான்போல் கண் பார்வை பெற்றிடும் மூன்றாள் பண்பாடு மக்களை வாய்த்தாள் பொன் கோடு செப்பு எனும் முளைமாத்தர் வாங்கா திண்டாடு சித்திரம் நீங்கா சங்கேத முக்கிய வன்சாசையால் செம்சாறு மெய்த்திடும் மொழியாளே ஏ என்கால் பங்காக நற்புறு பூங்கால் கொங் ஆறும் மெத்தையுள் ஏய்ந்தாள் பொன் சாறு பொன்பணம் முதல் நீத்தா ஈந்தாருக்கு அன்றே ரமிப்பு என ஆண்பால் தேன்போல செப்பிடும் ஈண்டா சம்போக மண்டிகள் உறவாமோ. இந்த விலைமாதர்கள் இருக்கும் அந்த நிலை, மானைப்போல கண் பார்வை பெற்றுள்ள அவர்களுடைய முகத்தால் தரம் வாய்ந்த இந்த ஆடவர்கள் கிடைக்கப் பெற்றால் பொன்மலை போல அவர்களுடைய அந்த மார்பகங்களை காட்டி பிடித்து திண்டாட வைப்பதும், இந்த மக்களை வசீகரித்து திண்டாட வைப்பதும், ஒரு விசித்திரம் நிறைந்ததும் உள்நோக்கம் கொண்டதும் ஆசைகளை எழுப்புவதும் இனிமையான ரசம் நிரம்பிய உண்மை போன்றதுமான அந்த பேச்சுகளால் என்னிடத்தில் பங்காக இன்பம் தரும் பூவின் இதழ்களின் வாசனை நிறைந்த அந்த படுக்கையில் பொருந்திய உடனேவே பொன்னாளாகிய அழகிய காசை முதலில் நீ கொடுப்பாயாக. அங்கனம் யாரெல்லாம் பணம் கொடுத்தார்களோ அந்த பணம் கொடுத்தவர்களுடன் மட்டுமே கூட்டுறவு என்று பசும்பாலும் தேனும் கலந்தது போல சொல்லி அருகே நெருங்க விடாத இப்படிப்பட்ட மகளிராகிய அந்த வேசிகளின் உறவு நல்லதாகுமோ முருகப்பெருமானே என்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக, காண்பால் சந்தாடு பொன்கிரி தும்பாள் பைந்தோழி கண்கடை காம்பால் துஞ்சாமல் திடும் அசுர ஈசன் காக்காம் போய் பந்தாட விக்கிரமவான் தோய் கெம்பீர விழ்கணை கான் தேர் கொண்டு ஏவும் அச்சுதன் மருகோனே. முருகப்பெருமானே, நீங்கள் யார்? காட்டில் சந்தனம் பூசப்பட்ட அழகிய மலை போன்ற மார்பகங்களையும் மூங்கில் போன்ற பசுந்தோள்களையும் உடைய சீதையின் கடைக்கண் பார்வை பெறுவதற்காக உறக்கமில்லாமல் ஆசை கொண்டிருந்த அசுரர் தலைவனாகிய ராவணனின் தலைகளை பந்து எரிவது போல எரிக்கப்பட்டு உருளவிட்ட வீரமுள்ள தாய், வானிலும் தேய வல்லதாய் வீறு அமைந்ததாய் உள்ள அந்த வெள்ளிலிருந்த அம்பை அழகிய தேர் மீது இருந்து செலுத்திய ராமணன் வேறு யார்? நம் திருமாலின் மருமகனே. தீம் பார்க்கு பாகு சக்கரை காம்பால் செம் தேரல் ஒத்து உரை தீந்தார் கங்காளி பெற்று அருள் புதல்வோனே. நீங்கள் யாருடைய மகன்? இனிக்க காய்ச்சிய பாலையும் வெள்ளைப்பாகு சர்க்கரை மூங்கிலாலன்றி முற்றிய நறுத்தேன் இவைகளை ஒத்துள்ளவரும் உரைக்கு எட்டாதவருமான சிவபெருமானும் பார்வதியும் பெற்ற அழகிய மகனே. தீத்தின் பார்க்கு உன் போதம் முற்று உற மாண்டார் கொண்டு ஓதும் முக்கிய தேன் போல் செந்தூரில் மொய்த்து அருள் பெருமாளே. திண்ணிய இந்த பூமியில் உன் திருவடியின் தீயான அறிவு முழுமையாக வாய்க்கப்பட்டு மேம்பட்டவர்களைக் கொண்டு பூஜிக்கப்படும் அந்த பிரமுகனே, வண்டுக்கள் மலரில் மொய்ப்பது போல் திருச்செந்தூரில் அடியவர்கள் கூட்டத்தை நெருக்க வாய்த்தவருமான பெருமாளே, எங்கள் முருகப் பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.